வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிச்சன் ஆர்என்எஸ் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டப்படுற ரெசிபி பேர் வெஜ் புலாவ். கொஞ்சம் பேர் அதை பிரிஞ்சி ரைஸ்னு கூட சொல்லுவாங்க. இது ஒரு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ரெசிபி. வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஆனியன் 1 kg, கேரட் 1/2 kg, பச்சை பட்டாணி 3/4 kg, இது காயாக வாங்கி உரித்தது. பச்சை மிளகா 15-20 எடுத்து வச்சுக்கோங்க. பீன்ஸ் 1/2 kg, பூண்டு 150 கிராம், இஞ்சி 100 கிராம், ரெண்டும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. 1.5 தேங்காய் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. தக்காளி 3/4 kg, புதினா ஒரு கட்டு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஆயில் 1 லிட்டர் போட்டிருக்கேன், ரீஃபண்ட் ஆயில் தான். அப்புறம் இந்த ரெசிபிக்கு இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுறது ஸ்பைசஸ் தான். எல்லா ஸ்பைசஸுமே நான் வச்சுருக்கேன், அது என்னென்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே ஆனியனை ஆட் பண்ணுங்கள். ஆனியன் ஆட் பண்ணி பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷாக இருக்குது. அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நீங்கள் 1 by 1 நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிட்டு வரும்போது அது ஃபைனாக வந்துடுங்க ரெசிபி. இப்போ இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிடுங்க. இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை பச்சை வாசம் போன உடனே காய்களை ஆட் பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி கொடுங்க. நல்லா கலர்னோடனே இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் எப்பயுமே உப்பு வந்து 1 kg ரைஸ்க்கு 1 பிடி உப்புன்னு போடுவேன். இதுக்கு நான் 4 kg ரைஸ் எடுத்துருக்கேன், 4 பிடி உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த 1.5 தேங்காய் ஃபைனாக அதையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி கொடுங்க. கலக்கி கொடுத்த உடனே தண்ணி வந்து நான் வந்து இது 1க்கு 1.5ன்னு வச்சுருக்கேன். 1க்கு 1.5 ரேஷியோவில் வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து சீக்கிரமாக வெந்துடும் இந்த ரைஸு. இப்போ வந்து நீங்கள் தக்காளி ஆட் பண்ணணும். ஏன்னா தக்காளி வந்து நம்ம எண்ணெயிலே ஆட் பண்ணிட்டோம்னா ரைஸோட கலர் சேஞ்ச் ஆகிடும். நமக்கு அந்த புளிப்பு தன்மை மட்டும் போதும், அதனால் லேட்டாக ஆட் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் நான் கரம் மசாலா சேர்த்துருக்கேன், ஒரு ஃப்ளேவருக்காக, வேறு ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா விட்டுடுங்க. அப்புறம் புதினா முக்கியமாக பாருங்கள், புதினாவை எண்ணெயில் சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ தண்ணி கொதிக்கும் போது இந்த தண்ணியில் சேர்த்து விடுங்க, இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்புறமா இந்த ரெசிபிக்கு நான் 4 kg ரைஸ் எடுத்திருக்கேன். 3 kg பச்சரிசியும் 1 kg பாசுமதி ரைஸும் எடுத்திருக்கேன். ஏன்னா அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரைஸை ஆட் பண்ணி ஒரு கொதி வந்த உடனே ஒரு 1/2 லிட்டர் பச்சை பால் அதை ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு முறை நல்லா கலரி கொடுங்க. இப்போ ஒரு தட்டை போட்டு மூடி 15 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. பாருங்கள், 15 மினிட்ஸ் கழித்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு ரைஸ் வந்துடும். இப்போ நீங்கள் ஒரு 250 ml கீ அதை விட்டுட்டு நல்லா ஒரு முறை கலரி கொடுங்க. இந்த ரைஸ் சீக்கிரமே சாஃப்டாக வெந்துடுங்க. ஏன்னா தேங்காய் பால் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இவ்வளோதாங்க. 5 மினிட்ஸ் லோ ஸ்லிம்மில் டம் போட்டிங்கன்னா ரைஸ் ரெடி ஆகிடுங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்த மாதிரி நான் என்னென்ன ஸ்பைசஸ் ஆட் பண்ணுற டீட்டெயில்ஸ் வந்து இந்த ஃபோட்டோவில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. இதில் நான் பட்டை வைக்கல, ஆனால் 4-5 துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், சிம்பிளாக எவ்வளோ ஸ்பெஷலான ஒரு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு, பிரிஞ்சி ரைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. சமைங்க, சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.